காலத்தை வந்துட்டாரு. வந்தவரை நம்ம கூப்பிட்டு வந்தாரா? நம்ம தான் கூப்பிட்ற வழக்கமே இல்லையே, இல்லையா? தானாக தான் வந்தார். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க ஆரம்பிச்சு. கூப்பிடவே இல்லை, தானாக வந்தார். வந்தவர் சரி வந்தோம், நம்ம கூட இருந்து என்ன செய்ய, நம்ம இருக்கிற இருப்பே இதுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அழைச்சாங்களா, பத்திரிக்கை ஒழுங்காக வச்சாங்களா, நேரில் அழைக்கல, வெறும் போஸ்ட்டில் போட்டால் இதுக்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போக முடியுமா, நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம். சரியா? சரி நம்ம கண்டுக்கிட்டாங்களா, இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது, நம்மளை கண்ணே தெரியல, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம அவரை கண்டுக்கிடவே இல்லை. அதனால் அவர் என்ன செய்ய நீங்காமல் இருக்கும். அப்போது காலம் பூரா அவருக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம், என்ன கைமாறு பண்ண போகிறோம்? இதெல்லாம் நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் சுவாமிக்கு. அடுத்து அந்த வரியை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் உள்ளத்துள்ளே விழாது இருந்தானே, ஏழ்பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை. இல்லையா? இந்த 7 உலக பாரத்தையும் நமக்காக தாங்குறாரா சுவாமி. நமக்கு ஒரு இப்போ பேக்கை யார் தூக்குவா? நமக்கு ஊருக்கு போனால் பெட்டி இருக்குது, பேக்குக்குன்னா கூட யார் இருக்குது அதை தூக்கிட்டு வர்றதுக்கு? அது ட்ரெயினில் ஏற்றுறது யார், பஸ்ஸில் ஏற்றுறது யார், காரில் ஏற்றுறது, இறக்கி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் தடுதும். போர்ட்டர் வேணும், அது வேணும், இது வேணும், நமக்கு இல்லை. அப்போ 7 உலகத்தையும் தாங்கிறது சாமானியமான விஷயமா? நமக்காக அதை தாங்கிட்டு இருக்காரு. அது தாங்கிறதுனால அவருக்கு என்ன நன்மை? நம்ம தூக்கிட்டு போகிறதுலாம் நமக்கு, அவர் தூக்கி சுமக்கிறது அவருக்காவா? நமக்காக. பிரதி உபகாரமே எதிர்பார்க்காம நமக்காக சுமக்காரு. சரி, அதற்கு அடுத்தாற் போல் என்ன சொல்லியிருக்கு? ஆமாம், புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கரையார் மூவிலை வேல்னு சொல்லியாச்சு. கரை கண்டன் பொதுவாக நம்ம அவரை சொல்லுவோம். இதில் கரையார் மூவிலை வேல்னு சொன்னதுனால, மூவிலை நெடுவேல்னு சொன்னதுனால, ஆயுதங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நஞ்சு தடவி வச்சுருப்பாங்களாம். எதிராளிகளை கொல்றதுக்கு என்ன செய்வாங்களாம்? நஞ்சு தடவி வச்சுருப்பாங்களாம். அதே மாதிரி அப்படி நினச்சிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம். சரி, அடுத்து நெருப்பனைய திருமேனி. அப்போ இதை என்னைக்கு படிக்கணும்? திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. காலையில் ஒரு பாட்டை படிச்சுக்கோங்க, சாயங்காலம் விளக்கேற்றி ஜோதி பார்ப்பீங்கல்ல, சேனலில் பார்ப்பீங்களா? எல்லோரும் அங்கே அண்ணாமலையில் தீபம் ஏற்றுறது பார்ப்பீங்களா? சரி, வெண்ணீற்றானை உங்களுக்கு புரியுது. அடுத்தால அண்டர்லைன் பண்ணுங்கள். நீங்காது என் உள்ளத்தில் உள்ளே நின்ற விருப்பம். இன்றைக்கி பூரா நமக்கு இதுதாம்மா. சுவாமியை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், அவர் உங்கள் கூடையே இருக்காருங்கிற ஒரு உன்னதமான ஒரு விஷயந்தான் நமக்கு இன்றைக்கி உணர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து வேதியனை வேத வித்தை, அதாவது வேதத்தை ஓதக்கூடியவராகவும் இருக்கார், அப்புறம் வேதத்தை அருளி செய்தவரும் அவர் தான். இல்லையா? வேதத்தில் நல்ல கெட்டிக்காரத்தனமாக வேதத்தை உணர்ந்தவங்கள வேத வித்துன்னு சொல்லுவாங்க. வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடைமருதோடு ஈங்கோய் நீங்கா இறையவனை. அப்போ திருவெண்காடு, துருத்தி, இடைமருது, ஈங்கோய் மருது, இதில் எல்லாம் நீங்காமல் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். எனையாளும் கைலை என்னும் பொறுப்பு. அடுத்தாலும் அதோட கைலாயத்தையும் சேர்த்துக்கிடும். இப்போ வெண்காட்டுக்கு என்ன சிறப்பு? என்னம்மா? முக்குள நீர், 3 சுவாமி, 3 அம்பாள், 3 தலைவருஷம், வேற வேற சரி பட்டினத்தடிகளுக்கு வேற வைகண்ட தேவனாயினார் அவதரிக்கிறதுக்காக அவன் அம்மா அப்பாலாம் போய் வழிபட்ட தலம். அதுக்கப்புறம் துருத்தியை விட்டுருவோம். இடைமருதுக்கு என்னம்மா விசேஷம்? திருவிடைமருதூர் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். என்னம்மா? ஆமாம், ஒரு வாசல் முன் வாசல் வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு வாசல் வழியாக வெளியே வரணும். பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு. வேற பெரிய கோயில், நிறைய பிரகாரம் இருக்குது. வேற இருபத்தேழு நட்சத்திரங்கள் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கா? அதே மாதிரி வேற எந்த தளத்தில் இருக்கு? கேட்க மாட்டேங்குது எனக்கு.
குழந்தை பாக்கி கிடைக்கும். இந்த திருவிடை மருதூரில் இப்போ 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்குல்ல, அது வழிபட்டது. அதே மாதிரி வேறு எந்த தலத்தில் இருக்குது? திருவொற்றியூர். திருவொற்றியூர்லேயும் இருக்குது. சரியா? சரி. அதுக்கு அடுத்தால என்ன பார்த்தோம்? இந்த தலத்துல எல்லாம் சுவாமி இருக்கார். ஈங்கோய் மலைக்கு என்ன சிறப்பு? ஒரே நாளில் 3 தலம் பார்ப்பாங்கல்லப்பா. என்னதெல்லாம்? காலை கடம்பர், மதியம் கேட்கல. ஐயரா? சரி. மாலை ஈங்கோய் மலை. ஈங்கோய் மலை தலத்துக்குலாம் என்ன விசேஷம்? சரி, வேற என்னம்மா? சரி, வேற? ஈங்கோய் மலையில் வரைக்கும் தானே அப்பர் சுவாமி போகும்போது கூட யார் வருவா? இல்லை, யார் வருவா மலைக்கு? அந்த கோயிலுக்கு வாசல் வரைக்கும் வந்தது யார் கூட? சரி, தலை வரலாறை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரியா? ஈங்கோய் மலை தலைவர் என்னம்மா? ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, இல்லையா? ஆமாம். பாங்கார் பழனத்தடியே போற்றி. சரி, அவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். கைலாயத்தையும் கொடுத்தாச்சு. பொறுப்புன்னா மலை, கைலை பொறுப்பவனிங்கிறது. சரி, முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த பாட்டு ரொம்ப 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 முக்கியமான பாட்டு. ஆமாம். பேராயிரம் பரவி. பேராயிரம்னா என்னதுமா? பேராயிரம்னா என்னதுமா? 1000 பேர். சகஸ்ரநாமம். நமக்கு சகஸ்ரநாமன்னு உடனே லலிதா சகஸ்ரநாமம் தெரியும், விஷ்ணு சகஸ்ரநாமம் உண்டுன்னு தெரியும். ஆனால் சிவபெருமானுக்கு சகஸ்ரநாமம் உண்டுன்னு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு சகஸ்ரநாமம் உண்டு. அதை பாடி யார் ஏற்றிருக்கா? வானோர்கள், இல்லையா? தேவர்கள் வழிபட்டிருக்காங்க. வானோர் ஏத்தும் பெம்மானை. அடுத்தது அண்டர்லைன் பண்ணுங்க. பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, இல்லையா? பிரிவில்லாத அடியார்னா யாரு? அவரை எந்த நேரத்துலையும் மறக்காமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பிறவிக்கு வராத அந்த முக்தியை தருவார். சரியா? வீடு பெற்று சிலர். நம்ம சைவத்தில் யாருக்கெல்லாம் சாஸ்திரநாமம் இருக்குது? சைவ கடவுள் யாரெல்லாம் முதல்ல அதை சொல்லுங்க. சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகன். இதில் யாருக்கெல்லாம் சஹஸ்ரநாமம் இருக்கு? அம்பாளுக்கு என்ன சஹஸ்ரநாமம் இருக்கு? லலிதா சஹஸ்ரநாமம் தவிர வேற என்ன இருக்கு? கண்டுபிடிங்க. சரியா? சுவாமிக்கு சஹஸ்ரநாமம். சுவாமிக்கு ஒன்று தானா, வேற இருக்கா? ஏன்னா அந்த கோணத்தை இது வரைக்கும் நம்ம சாமியை சிந்திக்கலை. நடராஜ பெருமானுக்கு சஹஸ்ரநாமம் இருக்குது தில்லையில். போட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் அந்த சத்தம். தீட்சிதர் சொல்கிறத கேட்கும்போது சிதம்பரத்துக்கு ஒரு உணர்வே வரும் நமக்கு. சரியா? நடராஜ பெருமானுக்கு சஹஸ்ரநாமம் உண்டு. சரி, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு உண்டு. பார்த்தோம். கணபதிக்கு உண்டா? உண்டா இல்லையா? வரும் வராது மாதிரில வருது பதில். உண்டா இல்லையா? சமணர்கள் மாதிரி உண்டுமா இல்லையுமான்னு சொல்லக்கூடாது. சைவர்கள் மாதிரி பதில் சொல்லணும். உண்டா இல்லையா? உண்டு. சரி, சொல்லி வைப்போம். போடுவோம். விழுந்தா மாங்காய், போனால் கல் தானே. உண்டு. விநாயகப் பெருமானுக்கு சஹஸ்ரநாமம் உண்டு. முருகப்பெருமானுக்கும் சஹஸ்ரநாமம் உண்டு. திரிசதியும் உண்டு. திரிசதினா எத்தனை? 300 உண்டு. சரி, அப்போ வானோரே 1000 பேர் சொல்லி சுவாமியை வணங்குறாங்களாம். பார்த்துக்கோங்களேன். காமிய பக்தி பண்ணுறவங்களே 1000 நாமம் சொல்கிறாங்களாம். அடுத்தால மந்திரமும் தந்திரமும் சொல்லிங்க. மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன?
புக்கில் வாசிக்கக்கூடாது, என்ன பார்த்து சொல்லணும். மந்திரம்னா நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க, தந்திரம்னா என்ன புரிஞ்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் படிக்கணும். சரி, தந்திரம்னா இதுதான் சூழ்ச்சி, ஏமாற்றுறது, இதுதான் தூத்துக்குடியிலையும் சொன்னாங்க இன்னைக்கு காலையில். மந்திரம்னா வேதம், தந்திரம்னா ஆகமம். திருமந்திரத்தில் எத்தனை தந்திரம் இருக்கு? திருமந்திரத்தில் எத்தனை தந்திரம் இருக்கு? 9 தந்திரம் இருக்கு. சரியா? அப்போ தந்திரம் அது ஆகம சாரம் தானே. அதனால தந்திரம்னா இப்போ புரியுதா உங்களுக்கு? மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி, அப்போ வேதம் மூலமாகவும் ஆகமத்தின் மூலமாகவும், அது மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் சுவாமி இருக்கார். சுவாமி மருந்து அல்லது சுவாமி சார்ந்த விஷயங்கள் மருந்துன்னு யார் பாடியிருக்கா? மருந்தவை மந்திரம் என்ன சொல்லுது? எது மருந்து அந்த பாட்டில்? மந்திரம் மருந்தா வேதமா? நல்லா சொல்லுங்க, அந்த பாட்டை நிறுத்தி சொல்லுங்க. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. அப்போ நாமந்தான் அங்கே என்னது? மருந்து. நாமத்தை மருந்துன்னு சொல்லியாச்சு. வேற என்ன இருக்கு மருந்து? வேடம் மருந்துன்னு எங்கே வருது? திருந்து தேவன்குடி. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவதேவை நீய அருந்தவத்தோர் தோளும் அடிகள் வேடங்களே. சரியா? வேடம் மருந்து. வேற எது மருந்து? நாமம் மருந்து, வேடம் மருந்து. வேற எது மருந்து? அது இருக்கட்டும். சுவாமி சம்மந்தப்பட்டதான் முதல்ல சொல்லிக்கிடுவோம். சுவாமியோட வேடம், சுவாமியோட நாமம். இன்னும் வேற என்ன இருக்கு சுவாமிகிட்ட? சரி, நான் ஒரு பாட்டு பாடுதேன், அது எங்கே உள்ள பாட்டு, அதில் என்ன கருத்து நீங்கள் சொல்லுங்க. சரியா? மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே. திருவடி மந்திரமாக இருக்கு, மாமருந்தா இருக்கு. எங்க வருது இந்த பாட்டு? திருமந்திரம். சரியா? நம்மகிட்ட எல்லா சொத்தும் இருக்கு, அனுபவிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ பொக்கிஷமும் நம்ம கையில் இருக்கு. ஆனால் அழியக்கூடிய இந்த நகைக்கு கொடுக்குற மதிப்பை நம்ம அந்த பொக்கிஷத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? அழியக்கூடிய உடம்பு, அழியக்கூடிய நகை, அழியக்கூடிய ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பேணுதும். அழியாத உயிர், அந்த உயிரத்துக்கு கொடுத்தா அழியாத பொக்கிஷம் தான் திருமுறை. நீங்கள் நல்லா உள்வாங்கி படிங்க, ரோபோ மாதிரி படிக்காதீங்க தயவு செய்து. திருவாசம் முற்றோதல் பண்ணாலும் சரி, சரியா? திருமுறை முற்றோதல் பண்ணாலும் சரி, பதிகத்தை பாடுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க குரு நமக்கு அப்படின்னு அதுலேருந்து எடுக்க தெரியும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் எல்லாராலையும் எடுக்க முடியும். முடியாததுங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் சுவாமியை முன்னிறுத்திடணும். சரி, அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டாரு. மந்திரமாகவும் தந்திரமாகவும் மருந்தாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லை, தீரா நோய் தீர்த்தருள வரலாந்திர உங்களுக்கு கேட்ட உடனே வந்துட்டாரு. நோய் நீக்கிறதுக்கு டாக்டர் யார் நமக்கு? அவர் தான். சுவாமி டாக்டரா எந்த ஊர்ல எல்லாம் இருக்காரு? வைத்தீஸ்வரன் கோயில் தான் இது. மருந்தீஸ்வரர் எந்த ஊர்? திருவான்மியூர். வேற எங்க இருக்காரு? பேர் சொல்லட்டா நீங்க சொல்வீங்களா? வைத்தியநாதர்.
அப்பாடா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் நல்ல கோயில், பெரிய வருஷந்தோறும் போய் பேசிட்டு வரேன் நான். சரியா? ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி. இன்னொரு தளத்துலையும் உண்டு. பவரோக வைத்தியநாதர் எங்க? பவரோக வைத்தியநாதர் அல்லது பவ ஔஷதீஸ்வரர். ஔஷதனாலும் மருந்து தானே. பவ ஔஷதீஸ்வரர் நெட்டில் பார்க்குறவங்க பாருங்கள். பவரோக வைத்தியநாதர் அல்லது பவ ஔஷதீஸ்வரர். மடவார் வளர்த்து வைத்தியநாதர் சிவாலயம் தான். எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு யாரை சொல்லுவாங்க? யாருமா? சரி. அப்ப தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலைனா வில்லு கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே போக்கிட்டனே. இது யாருக்காக பாடப்பட்டது? உருகி உருகி நமக்காக பாடி கொடுத்துருக்காரு. சரி, அடுத்து இப்போ இந்த சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு முக்தின்னு சொல்லுது. அதெல்லாம் எனக்கு சரிப்படாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் எனக்கு முக்தி வேணும் அப்படின்னா அது எப்போ சாத்தியம்? இது எதுவும் செய்ய மாட்டேன், நான் நானாக தான் இருப்பேன், ஆனால் எனக்கு முக்தி வேணும், அது எப்போ சாத்தியம்? சரணாகதியிலேயும் தான் வழிபாடு வந்துடுதில்ல. நான் சொல்லிட்டேன்ல, நான் என் வழி தண்ணி வழி நம்பியே தான் வந்துருப்பேன், ஆனால் எனக்கு முக்தி வேணும். எப்போ சாத்தியம்? சுவாமி எப்படி மனசு வைப்பாரு? நம்ம தான் அவர் மனசு வைக்கிற மாதிரி இல்லையே, அதுதான் இல்லையே. அது இல்லாட்டா எப்படி சாத்தியம்? அதான் என் கேள்வி. இந்த நூல்களில் சொன்ன எதையும் நான் பண்ண மாட்டேன், எந்த ஞானி சொன்னதையும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு முக்தி வேணும், என் ரைட்ஸு, எனக்கு முக்தி வேணும். அதுதான் வழிபாட்டில் வந்துடும்ல. தீர்ந்த அன்பாய் அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றி, அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சவாளி நினை. நீ அஞ்சி கும்பிடுதியா, அன்போட கும்பிடுதே கும்பிடு. இதெல்லாம் ஞானி சொல்ற. ஓப்பா, இதெல்லாம் எனக்கு அதில் மாதிரி எனக்கு உருவ வழிபாடு. இப்போ பாதி பேர் இப்போ பாருங்களேன், எந்தெந்த குரூப்லேயே சேர்ந்து எனக்கு உருவ வழிபாடே வேண்டாம், கண்ணால் சாமியை பார்க்கணுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லையே. நீங்கள் எங்கேயோ யாரையோ குருவாக நினச்சி புறத்தால போகிறாங்களே, பாவமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்தா. சொல்லுங்கள். சரி, இப்போ நான் கேள்வி கேட்க, இதுக்கு உபநிடதம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்வேதாஸ்வதரம் அப்படிங்கிற உபநிடதம் என்ன சொல்லுது? ஆகாயத்தை நீ எடுத்து ஒரு தோல் மாதிரி சுருட்டி நீ உடுத்திட்டேன்னா உனக்கு சாத்தியம். இப்படி இல்லாமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் தான் எனக்கு முடியாது, ஞானிகள் சொன்னதெல்லாம் எனக்கு பின்பற்ற முடியாது. சரி, ஏன் இப்போ நம்ம வச்சுக்கிறோம்? இப்போ அவர் தான் வைக்கணும், என்ன ரைட் சார்? நம்ம தான் வச்சுக்கிட்டா தான் என்ன? கெப்பாசிட்டி இல்லை இல்லை இல்லை. ஆமாம், இதை நமக்கு கந்த புராணம் யார் செய்தது? கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப முனிவர் செஞ்ச நூல். கச்சியப்ப முனிவர் யாரு? சிவஞான சுவாமிகளோட சிஷ்யர். அவர் என்ன நூல் செஞ்சுருக்காரு? விநாயக புராணமும் தணிகை புராணம். சரியா? காஞ்சி புராணம் 2nd வால்யூமும் செஞ்சுருக்காரு. சரியா? அதெல்லாம் படிக்கணுமா, லட்டு மாதிரி செய்தி கிடைக்கும் எல்லாத்துலேயும். சரி, அதை சோறு தண்ணிலாம் வேண்டாம், அதை எடுத்துட்டிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், அப்படி இருக்கும். கந்த புராணத்தில் நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் தட்சகாண்டம் உபதேச படலம் 25வது பாட்டு. நீங்கள் நெட்டில் எடுப்பீங்களோ, வீட்டில் புக்கு இருந்தால் பார்த்து எடுத்துக்கிடுவீங்களோ. கந்த புராணம் தட்சகாண்டம் உபதேச படலம் 25வது பாட்டில் பரசிவன் உணர்ச்சி இன்றி, அதான் சிவபெருமான வழிபடணுங்க, உணர்ச்சி இன்றி பல்லுயிர் தொகையும் என்றும் பிறவிய துயர்க்கு ஈரெய்தி. எனக்கு எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, எல்லாம் முடிவுக்கு வரணும், வீடு வேறு அடைதும் என்றல் உருவமில் விசும்பின் தோலை. விசும்புனா ஆகாயம், ஆகாயத்தோட தோலை உரித்து
உடுப்பது அது ஒன்று தான் இதுக்கு சரி. சரியா? ஒப்பென்றே பெருமறை இயம்பிற்று. பெருமறைனா வேதம் சொல்லுது. அதனால அதுக்கு பின்னுமோர் சான்றும் உண்டோ அப்படின்னு கேட்காரு கச்சிப்ப சிவாச்சாரியார். அதே மாதிரி நம்முடைய சிவஞான சுவாமிகள் வந்து காஞ்சி புராணத்தில் சனத்குமார படலம் 43வது படம். காஞ்சி புராணம்னா நீங்கள் அவசியம் படிக்கணும். நீங்கள் திருவாவூர்துறைக்கு வரும்போது புக்கு வாங்குகிற கெப்பாசிட்டியோட கையில் ரூபாயோட பட்டம் வாங்கும்போது வந்துருங்க. அங்கே வச்சுருப்பாங்க, உரையோடையே இருக்கும். அங்கே நூலகம் இருக்குது, சரஸ்வதி நூலகம்னு உள்ளே இருக்குது. அந்த வெயிட்டிங்கில் இருக்க நேரம் டக்குன்னு போய் புக்கை வாங்கி பில்லை போட்டு கையில் தூக்கிட்டு வந்துடலாம். நீங்கள் ஆன்லைனில் பணத்தை போட்டு ஆர்டர் போட்டும் வாங்கிட்டு இருக்கலாம், அது உங்கள் சாமர்த்தியம். சரி, இதுலேயும் சொல்லியிருக்காரு, மானிடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின். சிவஞான சாமி சொல்கிறார். சிவஞான சாமி நமக்கு யார்? திருவாவூர்துறை ஆதீனம் குல தெய்வம் நமக்கெல்லாம் அவர். ஈனமில் சிவனை காணாது இடும்பை தீர் வீடும் எய்தும் மானமார் சுருதி கூறும் வழக்கிவை ஆதலாலே ஆனமர் இறையை காணும் உபாயமே அறிதல் வேண்டும். இதான்பா எல்லாம். ஏன்னா உபநிடதமும் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே 2 புராணத்திலேயே எடுத்து காமிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு இது எதுவும் வேண்டாம். இப்போ எப்பவும் சொல்கிறாங்களா நிறைய பேர், என்ன இது மாதிரிலாம் சொல்லாத, என்னை கட்டாயப்படுத்தாத, இது இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லாத, தீட்சை வாங்கன்னு கட்டாயப்படுத்தாத, வழிபாடு பண்ணுன்னு என்னை எத்தனை பேர் என்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தீர்வு என்னது? போய் அதை உரிச்சு போத்திடுவான்னு சொல்லுவோம். போத்திடுவாங்கல்ல? சாத்தியமா? போத்துற வரைக்கும் அவருக்கு சாத்தியம் கிடையாது. ஒரு வேலை சாமியா போத்த வச்சா அப்ப அவருக்கு போத்த வைக்க மாட்டாரு. இங்கே வழிபாடு இல்லைங்கிற அப்புறம் எங்கிட்டு கூடி போத்த? நத்திங் டூயிங். ஆமாம், சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறத மறக்காமல் வச்சுக்கோங்க. சரி, எதுக்கெடுத்தாலும் திரிபுரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, முப்புறத்தை. ஏன்? அந்த அசுரர்கள்ட்ட தேவர்கள் கடந்து பாடாப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இன்பம் தரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சுவாமியை வழிபட்டால் அந்த தேவலோகத்தில் இருக்கவங்களுக்கே இன்பத்தை கொடுக்காருன்னா பூலோகத்தில் நமக்கு என்ன தருவார்? இன்பம் தருவாரா தரமாட்டாரா? இன்பமும் இந்த வாழ்க்கைக்கும் தருவாரா, அப்புறம் பேரின்பம் ஆகிய முக்தியும் தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக. சரி, இனி 9வது பாடல். பன்னியனை அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணுறவரே இவர் தான். எல்லாத்தையும் பண்ணுறது யார்? ஆனால் இவர் தான் பண்ணுதாரானே தெரியாது. அவ்வளோ சாந்தமாக அமைதியாக உட்காந்துருப்பார். எல்லாத்தையும் பண்ணுறது இவர் தான். பைங்கொடியாள் பாகன் தன்னை. அம்பாளை பார்வதி பாகனாக இருக்கார் ஒரு பாகத்தை வச்சு. படல் சடை மேல் புனல் கங்கையை வச்சுருக்காரு. கரந்தன்னா மறைச்சிருக்காரு. படிரன்னா அவருடைய தன்மை. நன்னியனை. நன்னியன்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க? சுவாமி உங்களுக்கு என்னவா இருக்காரு? வேற அருள். வேற துணையா இருக்காரு. ஆனா அவர் துணையா இருக்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்க. அதான் நன்னியன். இந்த சொல்ல நீங்க மறக்காதீங்க. நமக்கு கூடவே துணையாவே இருக்காரு சுவாமி. அடுத்து என்ன சொல்லியாச்சு? நன்னியனை. என்னதுமா? திருவண்ணாமலையில 7 பேர் உள்ள போனாங்கல்ல, அப்ப சாமி கூட தான் இருக்கு. அவங்களோட அவனும் கலந்துட்டாரு. அப்படி கிடையாதுமா. அவங்களோட விதி அந்த இடத்துல முடியுது. அவங்க எந்த பிறவியில யாருக்கு என்ன செஞ்சாங்களோ அதோட தண்டனை. இப்போ இந்த பிறவியில இப்போ நேற்று கூட ஒரு பெரிய சர்ச்சை. ஒரு பொண்ணு சொல்கிறா, புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, 1.5 வருஷம், மாப்பிள்ளை சரியில்லைங்கிறா. அங்கே இருக்க மாட்டேன்னு வந்து அப்பா வீட்டில் உட்காருதா. இருக்கவும் மாட்டேன். அப்போ நீ விட்டுரு, அவனை விட்டுரு, உனக்கு அவனுக்கு ஒத்து வருவேன். அவனா கூட்டிகிட்டு வரையில ரோட்டில் காரில் இறக்கி விட்டு ஓடி போயிருந்தான். அவனை உனக்கு பிடிக்கல, இப்போ நீ அவனை விட்டுரு அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஒன்று நீங்கள் என்னதான் இருந்தாலும் எந்த தம்பதியும் ஆதர்ச தம்பதியெல்லாம் கிடையாது. எல்லா வீட்லேயும் கசப்பும் இருக்கும், சண்டையும் இருக்கும். சகிச்சுட்டு வாழ தெரியணும். வாழ தெரியலைன்னா விட்டுட்டு வந்துரு. நீயும் சீரழிஞ்சு அவனையும் சீரழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் இருக்க மாட்டேன். அவனை காண்டாக்ட் பண்ணாதுன்னா விடாமல் அவனுக்கு ஃபோன் போடு. அப்புறம் அவன் எடுக்கலைன்னா அதுக்கு ஒரு ஆவலை. நான் போட்டு அவன் எடுக்கலை ஃபோனை. இப்போ ஏதாவது ஒரு இதில் நிற்கணுமா வேண்டாமா? இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு தெளிவு வேணுமா வேண்டாமா? அதுதான் நம்ம இருக்கோம். இப்போ
சரி, அப்போ எனக்கு துணையாக இருக்கிறார். என்ன செய்கிறாரு? சும்மா இருக்கல, உடன் நின்று என்னாக்கி தன்னானை இல்லையா, என்னை வந்து திருத்துறாரு. சும்மா திருத்தி திருத்தி என் சிந்தை சிந்தை பாட்டோட வரிங்க. திருத்தி திருத்தி என் சிந்தை இடம் கொண்ட கைலாயா. சரியா? அவர் நம்மளை திருத்திக்கிட்டே இருக்க. ஆனால் அவர் திருத்துற. இப்போ நம்ம பிள்ளைகளை பூரா யார் திருத்தணும்? நம்ம தானே. இது செய், இதை செய்யாது. அது மாதிரி அவர் தானே நமக்கு தாயும் தந்தையுமா இருக்காரு. அதனால் அவர் நம்மளை திருத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் திருத்துறாருங்கிறது நமக்கு பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம். போன புத்தியெலாம் சரியாயிடும் அவரை கும்பிட்டா. கவுன்சிலிங் மாதிரி தான். கவுன்சிலிங்க்கு போகிற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து இவரை நல்ல ஆத்மார்த்தமாக கும்பிட்டா கிடைக்கும். இவங்க கேட்டதுக்கு அந்த திருவண்ணாமலையில் 7 பேர் கூட சாமி இருந்தாரா கீழே இறங்கிட்டாரான்னு கேட்டாங்களா, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ கடைசியில் நேற்று அதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் சொன்னோன்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, இவன் எப்படி இருக்கலாம்? அந்த பொண்ணு கேட்கு, நீ இந்த பிறப்பில் நீயா இருக்க, அவன் உனக்கு இந்த இது மாதிரி படுத்தான், நீ போன பிறப்பில் இவனை மாதிரி யாரை படுத்துறீங்க இந்த இல்லையா? நீ இதே மாதிரி ஏதோ ஒரு உன்னோட வாழ்க்கை துணையை படுத்தியிருக்க, அதுக்கு தண்டனை தான் இப்போ உனக்கு அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் பேச்சையும் காணும், மூச்சையும். இதுதான் உண்மையிலே தான். சாமிக்கு வந்து யாரும் வேண்டுதல் அவர் யாரும் வேண்டப்பட்டவங்க யாரும் வேண்டாமலாம் கிடையாது. எல்லாரும் அவர் கொண்டு தான். சலமிலன் சங்கரன், அவருக்கு பாரபட்சமே கிடையாது. எல்லா ஆன்மாவும் உய்யணும், எல்லா ஆன்மாவுக்கும் முக்தி கொடுக்கணுங்கிறது அவர் ஆசை. ஆனால் தப்ப வினையை ஈட்டிட்டு வந்ததில்ல நாம இல்லை. அப்போ அந்த வினை பயன் நமக்கு வந்து தானே சேரும். முற்பகல் செஞ்சால் தானாலாம் வரும், தானாக வந்துடும். அதை பார்க்க அந்த சரி பண்ண போகிற தங்கச்சி ஜாயின்ட் டைரக்டர்க்கா இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜீப்பில் போகிறா. ஜீப்லேயும் தண்ணிக்குள்ளே போகுதான். சரி, ஜீப்பில் விட்டு தண்ணி தூக்கிட்டு கீழே இறங்கினா பாம்பு இவ்வளோ நீளத்துக்கு அவ்வளோ தூரத்துக்கு தண்ணிக்கா. உடனே நீ பாம்பு கருப்பு கலரில் நீளமாக நிற்கும். சரி, அதை விட்டாச்சு. சரி, ஜீப்பையும் போட்டாச்சு. வேற இன்னொரு காரை கொண்டு வந்து விடலாம். அது எருமை மாடு வந்து நிற்கும். அந்த ஊர் மக்களுக்கு பாருங்க, நம்ம உதவி செய்ய தான் போயிருப்போம், போனவருக்கு கடியை பாருங்க. அப்படி அந்த கார் போச்சு. மூணாவது கார் வந்து திரும்ப அதில் ஒரு எருமை மாடு போய் அடிச்சு, அதுக்கு திரும்ப மாடு வண்டி தப்பிச்சு, அப்பவும் தப்பிச்சு தனிக்குள்ளேயே நின்று காய்ச்சலோட வந்து எருமை மாடு யாரோட வாகனம்? அதான் வந்து அதை வண்டியும் யாரோட வாகனம்? அது வந்துருக்கு. அது அதோட வேலையை செய்யும்ல. வேலையே கடைசியில் 3 ஜீப் வந்து 3ஐயும் இது பண்ணி இந்த வெள்ளத்துல போறோம் இல்ல. இப்ப இங்க சென்னை பக்கத்துல போற வெள்ளத்துல போற குதிச்சு உள்ள விழுந்து அவங்கள எத்தனை பேர் எல்லாம் சாகசம் பண்ணுதுன்னு சொல்லி உள்ள விழுந்தவங்க எல்லாம் இவங்க தானே போய் காப்பாத்திட்டு வராங்க. சரி, ஆக அதை சொல்லியாச்சு. இப்ப என்ன அடுத்தால வருது? அப்ப சுவாமி நம்ம கூடவே இருந்து நம்ம கண்காணிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்மளை திருத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீ திருந்துன்னு கூட இருந்து திருத்திக்கிட்டே இருக்காரு. அடுத்து நான்மறையின் நற்பொருளை, அது உங்களுக்கு புரியும் இல்லையா? 4 வேதங்களின் நற்பொருள். நளிர்னா குளிர்ச்சி, குளிர்ந்த வெண் திங்கள் கண்ணி என்ன தலையில் அதை சூடியிருக்காரு. அடுத்து கடிய நடைவிடை ஒன்று ஏறும் காரணனை இல்லையா? ரிஷப வாகனர். நாரணனை கமலத்தோங்கும் புண்ணி. கமலம்னா என்னதுமா? கமலத்தோங்கும் புண்ணியன்னா யாரு? இல்லையா? அதுக்கு முன்ன குட்டி நாரணன் வந்துட்டுல இல்ல, பிரம்மா. அப்ப சுவாமிய நாரணன் அப்புறம் பிரம்மன் அப்படின்னு சொல்லலாமா? சிவபெருமான பிரம்மா சொல்லலாமா? அதனால அவரு பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் இருக்காருன்னு வச்சுக்கலாமா? சரி, நாரணன் கான் நான்முகன் கான் இல்லையா? இவரே பாடியிருப்பார் நாவுக்கரசு பெருமானே. சரி, ஆக அப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடிய புள்ளிருக்கு வேலூர் ஆணை போற்றாதே ஆற்ற நாள். அடுத்து இருத்தானை. ராவணனோட 10 தலை என்ன செய்யறாரா? நசுக்கிறாரு.
அழுத்திட்டாரு கால் வரலால இல்லையா. இலங்கையர்கோன்கிறது ராவணன், சிரம்ங்கிறது தலை. அப்புறம் எழுநரம்பின் இன்னிசை கேட்டு இன்புற்றானே. அவன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், தன்னோட தலையவும் கையவும் வீணையாக்கி தன்னோட நரம்பை தந்தியாக்கி இசையை மீட்டுனா, சாமகானத்தை கேட்டு இன்புற்றார். அர்த்தானை அடியார்தம் அருநோய் பாவம். இது எப்படின்னா, அடியார்தம் அருநோய் பாவம் அறுத்தானை. அறுத்தானை கிடைச்சி நீங்கள் இப்போ பாட்டை படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும், பொருள் விளங்குறதுக்கு அப்படி கொண்டு கூட்டிக்கணும். என்ன பாட்டை இப்படி தான் படிக்கணும், பாட்டெல்லாம் மாற்றி தான் படிக்கக்கூடாது. பொருள் விளங்கணும்னா அந்த கொண்டு கூட்டுதல்னு சொல்லுவோம். அடியார்தம் அருநோய் பாவம் அறுத்தானை. அந்த அறுத்தானை பின்னால் வந்து உங்களுக்கு பொருள் ஈஸியாக பிடிக்கும். இப்போ அடியார்களுடைய நோயை என்ன செய்கிறாரு, ஒன்று அருநோய் சொல்லியாச்சு, பக்கத்துலேயே பாவம். பாவம்னா என்னது, தீவினை. அது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணுறாரு. இவங்க ஸ்ரீதேவி உங்களுக்கு அதுதான், நோய் இல்லாமல் இருக்கணும். நீங்கள்லாம் அடியார்களுடைய நோய் பாவம் ரெண்டையும், நோய் நீங்கும் போது உடம்பு நல்லாயிரும், பாவம் நீங்கும் போது சிச்சுவேஷன் நல்லாகும், படிக்க முடியும். சரிதானே? அந்த சிச்சுவேஷன். அலைகடலில் ஆளால நஞ்சம் உண்டு, ஆளாலம் உண்டு, ஆலகால விஷத்தை உண்டு அப்படின்னு சொன்னால் இதை எப்போ படிக்கணும், பக்கத்தில் எழுதிட வேண்டிதான். கண்டம் கருத்தானை கண் அழலால் காமன் ஆகம். ஆகம்னா என்னது, உடம்பு. காமன்னா யாரு, மன்மதன். அவனோட உடம்பு அப்படியே சாம்பலாச்சு. எப்படி, எதை வச்சு தீ வச்சாரு, ஒரு விழித்தார், அவன் எரிஞ்சு போனான். அப்புறம் ரதி வேண்டிக்கிட்டனால அவா கண்ணுக்கு மட்டும் அவன் தெரியுவான் அப்படின்ட்டார். கனல் மழுவும் கலையும் அங்கை பொறுத்தானை. கையில் என்னெல்லாம் வச்சுருக்காரு, நெருப்பு, அப்புறம் மழு, அப்புறம் மான் இல்லையா, கலைனா மான், இதெல்லாம் கையில் வச்சுருக்காரு. புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றநாள் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே நம்ம வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு பதிகம். எவ்வளோ நாள வீழ்நாள ஏழை தொழும்பனே எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு ஒரு பாட்டு. அப்புறம் இந்த வரி வரலாம், கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கடித்து போக்கி. திருநாகஸ்வாமி சரியா. அடுத்த தரம் எதுப்பா, ஒரு தரம் இன்னொரு தரம் எது பொது அப்பத்தி அம்மை இல்லையா. அதுக்கு